என்னடி ரோஸ்லெட்டு, என்ன பார்த்து சோடாபட்டின்னு கூப்பிடுற? சோடாபட்டின்னு தாண்டி கூப்பிட முடியும். உன்னை எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது? கடைக்கு சாதனம் வாங்க போனோம், ரூபா கொண்டு வா, ரூபாயை கொண்டு வான்னு எத்தனை வாட்டி சொல்றேன். உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? என் மாமியார் இப்போ கொண்டு வரேன் தாண்டி சொன்னாங்க. இன்னும் கொண்டு வரலையா? அதுக்காக நீ இனி எப்படி சோடாபட்டின்னு கூப்பிடலாம்? ரோஸ்லெட்டு, நீ பண்றதெல்லாம் தப்பு. எப்படி நீ அவளை சோடாபட்டின்னு கூப்பிடலாம்? அவ ரூபா தரலன்னா ரூபா தரலன்னு கேட்கணும். அதுக்கு இப்படி சோடாபட்டின்னு கூப்பிடலாமா? நீ பண்றது நியாயமா? அது இல்லக்கா, எத்தனை வாட்டி இவகிட்ட சொல்லியாச்சு. நீ காலையில இருந்து அவ ரூபா கொண்டு வருவா, ரூபா கொண்டு வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைக்கு வேற சாதனம் வாங்க போனோம். எவ்வளவு நேரம் அது தெரியுமா? அதுக்காக என்ன நீ சோடாபட்டின்லாம் கூப்பிடாத. இரு, என் மாமியாரை போய் கேட்டுக்கிட்டு அதுட்டு கொண்டு வரதுக்கு சொன்னேன். இதுக்கு இன்னும் கொண்டு வரல. அதுக்கு நான் என்ன பண்றதுக்கு? ஆமா, உன் மாமியார்கிட்ட கேட்டா நீ கொண்டு வான்னு சொல்லு, அது உன்கிட்ட கேட்டா அது கொண்டு வரணும்னு சொல்லு. ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருங்க. தேவை இல்லாம பேசாத. இனி உன் கடையில ஒரு ரூபா கூட கடன் வைக்க மாட்டேன். இப்பவே மொத்த கடனை அடைச்சி உன் கடையில சாதனம் வாங்க வரவும் மாட்டேன். ஆமா, இவ சாதனம் வாங்க வர்றதுலதான் எனக்கு பொழப்பு ஓடுது. அவளை கடனையும் கொண்டு அடடி. பெரிய இவ இதுலதான் ஓடுற மாதிரி நடிச்சுட்டு தெரியற. வேற வேலை இல்ல, காலையிலேயே சண்டை போட வேண்டியதா இருக்கு இவகிட்ட கடந்து. பாத்தீங்களாக்கா அந்த ரோஸ்லெட்ட? என்னை பார்த்து சோடாபட்டின்னு கூப்பிடுதா? ரூபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் என்ன பேசுறா பாருங்க. இனி இவ கடையில ஒரு திங்ஸ் வாங்க மாட்டேன். ஆமா, எவ்வளவுதான் கடையில கடன் வச்சிருக்க? இப்படி பேசிட்டு போறா? ஒரு 500 600 தான்க்கா இருக்கும், அதிகமா ஒன்றும் இருக்காது. அதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு போறா. பேசிட்டு போட்டு அவ எவ்வளவுதான் நிம்மதியா இருக்க விட்டுருக்கா. உன் மாமியார் என்ன வருது? வாங்கத்த வாங்க, பைய ஆடி அசைஞ்சு வாங்க. உங்ககிட்ட காடையில என்ன சொன்னேன்? அந்த ரோஸ்லெட்டு கடையில பைசா கொண்டு கொடுக்க சொன்னேனா? கொடுத்தீங்களா? இவ்வளோ நேரம் வந்து கிடந்து என்ன ஆடு ஆடுன்னு ஆடிட்டு போறா. மருமோள, நீ காலையிலே கொண்டு பைசா கொண்டு கொடுத்தேனே. யார்கிட்ட கொண்டு கொடுத்தீங்க? இவ்வளவு தெங்கு தெங்குன்னு ஆடிட்டு போனா என்னட்ட நின்று. காலையில பால் வாங்க கடைக்கு போனேன், அவ இல்ல. ரோஸ்லெட்டுக்கு மவன் தான் இருந்தான், அவன் கையில தான் இன்னைக்கு எண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அவன் முவங்கிட்ட கேட்காம அவ எப்படி நின்று இங்க நின்று ஆடு ஆடுன்னு ஆடுனா தெரியுமா? இப்ப போய்கிட்டு அவளுக்கு. வேண்டாம் மருமோள, விடு. அவகிட்ட கிடந்து ஆடு ஆடுன்னு ஆடுனா நம்ம மானம்தான் கப்பல் ஏறும். அவ எவ்வளவு பேர்கிட்ட இப்படிதான் பேசிட்டு தெரியா, ஒரு தெக்கும் வடக்கும் இல்லாம தெரியுது. ஆமாக்கா, ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். அவகிட்ட போய் சண்டைக்கெல்லாம் போவாதுங்க. மானந்தானம் இல்லாம அறுப்பா, தேவையில்லாம. அதுக்குன்னு நம்ம மேல தப்பு இல்லாம சும்மா இருக்க முடியுமாக்கா? எப்படி ஆடு ஆடுன்னு ஆடினா பாத்தீங்களா? மனசே கஷ்டமா இருக்கு. காலையிலே இப்படி ஆடி என் மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டால. விடு விடு, பார்த்துக்கலாம். அவ எங்க நம்ம ஊருக்குள்ள தானே கிடக்கா. என்னைக்குனாலும் நம்ம கையில மாட்டுவா, அப்ப பார்த்துக்கலாம். மாமியாரும் மருமகளும் இங்கதான் இருக்கீங்களா? நான் வீட்டுல போய் பார்த்துட்டு வாரேன், யாரையும் காணலன்னு. ஆமாங்க, ஆமா, இங்கதான் இருக்கோம். என்ன ஏதோ சோகமா பேசுன மாதிரி இருக்கு, என்னாச்சு? மருமோள, அவங்கிட்ட சொல்லாத, அவன் சண்டைக்கு வேறுவான். அதுக்காக இப்படி பேசிட்டாத்த, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சண்டைக்கு போனா போவட்டு, சொல்றேன். எடி சொல்லாத, சொல்லி ரோட்ல கிடந்து அடி இடி போடாதுங்க, சொல்லாத. சரிக்கா, நான் சொல்லலை, எல்லாரும் சொல்றீங்க, சொல்லாம விடுறேன். ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் இருக்கேன். இன்னைக்கு ஏன் சீக்கிரமே வந்துட்டீங்க? லஞ்ச் டைம் இன்னும் ஆகலையே. டைமை பாரு, நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்குதேன். நீ இருந்து கதை விட்டுட்டு இருந்து நேரம் தெரியாம இருக்க. மணி 1 ஆகுது, வா வந்து சோற போடு. சரிக்கா, அப்போ நான் போகிறேன். அவருக்கு சோறை போட்டு கொடுத்துட்டு வாரேன், நாளைக்கு வாரேன். வாங்கத்த, போகலாம். சரி வா மருமோள, போலாம் வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் கதை விடலான்னு நினைச்சிட்டு வந்தேன், இப்படி ஆகி போச்சு. சரி வா போலாம். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் போய் ரோஸ்லெட்டு கடையில் போய் சொல்லிட்டு வாங்க. மோங்கிட்ட தான் பைசா கொடுத்துருக்கேன், வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. வேற என்ன பண்ணுறதுக்கு? சரி மருமோள, நான் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க.